காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, மேல் மருவத்தில் ஆதிபர சக்தி அம்மா, உனது மகிமையே மகிமை அம்மா. மதுரையிலே மீனாட்சி, மேல் மருவத்திலே ஆதிபர சக்தி, மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி தாயி, தேவேந்திரனுக்கு சொந்தமான பாரிஜாத மலர்களை ஒவ்வொன்றாக பறித்து அதை மாலையாக தொடுத்துவிட்டு அது மட்டும் கிடையாது தாயி, உன்னுடைய ஆலயத்தை சுத்தம் செய்து உனக்கு தெய்வ தூத ஆராதனை செய்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த மாலையை தங்களுடைய கருத்தலை சக்தி அம்மா தேவி கருமாரி முன்னே பேசுகிறேன். தாயி, இன்னொரு ஆச்சரியம், இந்த உலகத்திற்கே பரிவளக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களையும் இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய தேவி கருமாரி அம்மனா என்னிடம் பேசுவது உண்மையா? யாருக்கும் கிடைக்காத பெரும்பாலும் எனது ஆலயத்தை சுத்தம் செய்து தீப தூப நைவேத ஆராதனை செய்து மனம் மகிழ்ந்தேன். அது மட்டுமின்றி தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலரை பறித்து ஆரமாக தொடுத்து எனக்கு மாலையாக சூட்டியிருக்கிறார். மனம் மகிழ்ந்தேன். ஊர்வசி, எனக்கு பணிவிடை வேலை செய்ததா
என் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலையை உனக்கு பரிசாக தருகிறேன். ஓம் சக்தி. அம்மா தாயி, உங்களுடைய ஆலயத்தை சுத்தம் செய்ததால் அது மட்டும் கிடைக்காது, உங்களுக்கு தீப தூப ஆராதனைகள் செய்ததால் நீங்கள் மனம் மகிழ்ந்து தங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த மரகத மாலையை எனக்கு பரிசாக தரப்போகின்றீர்கள். அப்படித்தானே? அப்படி என்றால் இப்பொழுது அந்த மரகத மாலையை நான் பெற்றுக் கொள்கிறேன். அம்மா, எவ்வளவு அழகாக இருக்கின்றது இந்த மரகத மாலை, பார்க்கவே மிகவும் பிரமாதமாக இருக்கின்றது. அம்மா, இப்பொழுது இந்த மரகத மாலையை என்னுடைய கழுத்தில் அணிவித்துக் கொள்கின்றேன் தாயி. என்னம்மா? மலர்களை பறித்த உன் உடையானது சுத்தமாக இருக்கிறது. எனது ஆலயத்தின் பின்புறம் இருக்கும் தடாகத்திற்கு சென்று நீராடி இந்த மகிமை வாழ்ந்த மரகத மாலை அணிவித்துக் கொள். இதோ சென்று வருகிறேன். யாரும் பேசாதீங்க, சைலன்ஸ். அமைதியா இருக்க மாட்டீங்களா? இருந்தாலும் அந்த அம்மனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்ததால் அவர்கள் மனமகிழ்ந்து இந்த மரகத மாலையை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மரகத மாலையை நான் அணிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆலயத்தில் பின்புறத்தில் ஒரு தடாகம் உள்ளது. அந்த தடாகத்தில் நீராடி விட்டுதான் பிறகு இந்த மாலையை அணிவித்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் ஆடை பாடிக்கொண்டு சந்தோஷமாக பார்த்தாயா? ஐயா, தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர்கள் யாரோ பறித்திருக்கிறார்கள். ஐயா, தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர்கள் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். சொந்தமான மலரை பறித்திருக்கிறார். ஊர்வசிதா, அவள் விடக்கூடாது. எங்கு சென்றாலும் விடக்கூடாது. ஆடி பாடிக்கொண்டு தடாகத்திற்கு போக வேண்டும். எப்படி தெரியுமா? பாக்காதையோ இங்கி வள்ளல் காட்டையோ சரி, அவள் யார் என்று அதுக்கே சென்று பார்க்கலாம்.
தடாகத்திற்கு அருகே வந்துவிட்டு இந்த மரகத மாலையை ஒரு புறமாக வைத்துவிட்டு அசுத்தமாக இருக்கக்கூடிய என் உடலை சுத்தம் செய்துவிட்டு பிறகு இந்த மரகத மாலையை அணிவித்துக் கொள்ளலாம். சரி, அப்படியே மூச்சு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? வேற என்ன தெரியும் உனக்கு? என்ன வளர்ற? விஷயம் தந்தைக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா யார் உன்னாச்சா? யார் யாச்சா? நான் சொன்ன சரியா சொல்லு. ஹலோ மேடம். மாதவடா தாவாரம். ஹலோ நக. என்ன உம்மோட ஊர் ஊசி. ஊர் ஊசிலடா ஊர்வசி. அப்ப ஊற வச்சு எப்ப மாவு ஆட்டுறது? நைட் ஊற வச்சு காலையில ஆட்டிடுவாங்க. ஊற வச்சுட்டாங்களா? ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சு இந்த பாரிஜாத மலர் தோட்டத்தில் உன்னை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கும் பொழுது ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஆள் எடுக்கிறாங்க. அக்குடா அக்கு. ஊர்வசி, இப்பேற்பட்ட அழகை நாங்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? நாளை சிரிக்காத சூட்டு வாயிலாம் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. எண்ணமே அழகு சின்னமே, அப்படியா? உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள் எண்ணமே. அது உங்களுடைய கனவுல கூட நடக்காது. பார்த்தாயா
அவரை பார்த்தாயா? இன்னும் பார்க்கல. ஐயோ ஆமா அதடா மாடு போடும். என்னடா செய்யற? 4 பேருக்கு உதவாத போனாங்க. அடச்சி வாய மூடி. அது போறோம். ஆமா என் அண்ணன் இங்க என்னடா பண்றாரு? அண்ணனா இவரு? வேற யாரு எனக்கு அவரு? உனது அண்ணன் அட்சயன். ஆமா அண்ணனு தான் உனக்கு தெரியும். வேற அவரோட மறு ரூபம் தெரியாது உனக்கு. அண்ணனுக்கு மாதிரி ரூப வேலை இருக்கா? ஆமா. என்னடா சொல்ற? அவர் யார் தெரியுமா? யாரு? அவர் ஒரு பொட்டரை விட்டு பொட்டையா? நான் போட்டுற விடியே. நீ கலங்கோ. சரி பேட்டரவடின்னு சொல்றேன். பேட்டரவடிக்கு இங்க என்ன வேலை? வேலை இருக்குது. அதான் என்ன வேலை? உனக்கு என்ன இங்க வேலை? கீதா தீபகுமார் என்ன கட்டளையிட்டு இருக்கின்றார்? பாரிஜாத மலர்கள் வாடி வதங்கி இருக்கின்றது. அந்த வாடி வதங்கி இருக்கும் பாரிஜாத மலருக்கு நீர் ஊற்றுவது என்னுடைய கடமை. ஆனா எனக்கு என்ன வேலை? நான் மயிலம் போட போட. எப்படியாவது சீக்கிரம் நடு. சீக்கிரம் நடு. சீக்கிரம்டா. நான் ஓப்பா வச்சு சீக்கிரம் போவி. என்ன ஆச்சு அவருக்கு? மென்டல் ஆவறான் இப்போ. சரி எனக்கு ரொம்ப நேரமா ஒரே சந்தேகமா இருக்கு. கேட்டா நல்லா பாக்குறதுக்கு வாட்டம் சாட்டமா நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்கிறாரு. அப்படி ஒரு வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறாரு? அவர் வயிற்றுக்கு பீத்தான் சொல்றாரு. பிரியாணி பராணி பிரியாணி ஏதோ ஒரு ஆணி விடு. சரி எதுக்கு வந்துக்கிறது தெரியுமா? எதற்காக வந்திருக்கீங்க? எதுக்கு? போடி. ஏச்சி வாய முடி. அம்மால பொறுத்துக்கோ. ஏய் ஏ பள்ளியே. ஏய் முன்னா வாய. அம்மால பள்ளியே. என்கிட்ட வச்சுக்காத. நான் பொல்லாதவன். இழுத்து உள்ள விட்ட வர்றதுக்கு 6 மாசம் ஆக வெளியில. அதெல்லாம் சாப்பிட்டு ஜெயிலாச்சு. ஆமா உம்மா ஜெயிலா இருந்தாலும் நான் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துருவேன். ஐயே ஏய் வர்றீன்ற ஏச்சி வாய முடி. முடியாது. ஏய் போடா. ஏய் உம்மா ஏந்து வர. ஏய். ஒரு போட்டு சிரிக்கி நம்மள போடான்னு கேட்கறான். அவளை தூக்கி போட்டு நக்கா மயில நான் இறங்க போடுமா? அதை நான் 1வது 2வதா படிச்சுக்கிறேன். நம்ம சிரிக்காதான் இவள் யார்? இவள் பேர் என்ன? ஊர்வசி. ஊர்வசி. ஆமா. இவள் யார் மீது ஆசைப்பட்டார்? 5 ராஜாக்கள் அழகில் சிறவன் யாரா? அர்ஜுனன். அர்ஜுனன். அர்ஜுனன் மீது இவள் ஆசைப்பட்டான். ஆனா அந்த அர்ஜுனன் இவளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஆமா. ஆனால் இவள் மீது ஆசைப்பட்டவன் யார்? நீ. இந்த அட்டையன். இவளை விட வேண்டாம். அடி சனிக்கு கிளம்பிடுச்சு. சரி இனி முதல் கொண்டு தெரிஞ்சு வேலை கிடையாது. ஐயோ என்னங்க என்ன விடுங்க காப்பாத்துங்க. உள்ளவா ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன்.